பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த விசேஷித்த மகிமையான நாளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2013 இல்லையா? 2013வது வருஷம் பாஸ்டர் மனோஜ் நம்ம மத்தியில் வந்திருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அங்கே வரும்போது எத்தனை பேர் நல்ல கை தூக்குவோம்? அப்போ நல்ல கை தூக்கி காட்டுங்க. அப்போ இருந்ததில் கொஞ்சம் முகங்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது நாம் அந்த பழைய சர்ச்சில் அந்த ஷெட்டில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். இங்கே வெறும் பில்லர் மட்டும் இருந்துச்சு. எல்லாம் செடி பொருட்கள் முளைச்சி அதில் முன்னால் சின்ன ஒரு ஓலை ஷெட் இருந்துச்சு. இங்கே எல்லாம் பொருட்கள் முளைச்சி போய் 2 வருஷமாக பில்லருக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தபோது பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருந்தாங்க. அவங்க வட இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் என்கிற ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். அங்கே நாங்கள் 2005 ஊழியத்தை போயிட்டுருக்கிறோம். அங்கே பாஸ்டருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேருந்தே அவர்களை நான் அறிவேன். நம்ம சிலோமாமா குடும்பம்லாம் வந்திருக்கிறாங்க. சோதரம். ஹரித்வாரில் போய் அவர்களோடு இணைந்து அந்த ஊழியங்களை பார்வையிட அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அவர் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படித்தார். 2004ஆம் வருடம் சுனாமி வந்தபோது கோயம்புத்தூரில் இருந்தாங்க. 2005 ஆரம்ப நாட்களில் சுனாமி ஒர்க்குக்காக அவர்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் படித்த வேதாகம கல்லூரியிலிருந்து உதவி செய்தாங்க. அதற்காக அவர்கள் கன்னியாகுமரி பாஸ்டர் பிரகாஷ்பதி அவர்களோடு வந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்தார். அப்போ எனக்கு கொஞ்சம் அரைகுறையாக ஹிந்தி தெரியணுன்னே அவர் வட இந்தியக்காரன்னு சொன்னோடனே நானும் போய் கொஞ்சம் அரைகுறை ஹிந்தியில் பேசினேன். அவர் பாஸ்டர் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்புறமாட்டு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே அவர் கோயம்புத்தூரில் தான், அவர் உத்தரகாண்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் கோயம்புத்தூரில் படித்ததுனால தமிழ்நாட்டு மண்ணு ரொம்ப பிடிச்சி போய் கோயம்புத்தூரில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மனைவி நம்ம மத்தியில் இருக்காங்க. சிஸ்டர் கொஞ்சம் எளிமை இல்லைங்களா? எல்லோரும் பார்த்துடுங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் சகோதரி நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஜெனி டிப்ஸன்லாம் மேலே போயிட்டாங்களோ? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸ்தோத்திரம். அவர்களை குடும்பமாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். நல்ல ஜோராக கை தட்டுங்க. அவங்க ஹரித்வார் ஒரு பெரிய ஒரு பில்கிரிம் சிட்டின்னு சொல்லுவாங்க, பில்கிரிம் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. அங்கே இந்தியா முழுவதும் இருந்து ஜனங்கள் போய் கங்கை ஆற்றுல முங்குறாங்க பாவங்களை போக்கும்படியாக. அதே மாதிரி இறந்து போனவங்களை எரித்து அந்த சாம்பலெல்லாம் கொண்டு போய் கங்கையில் கரைப்பாங்க. அங்கே போய் பார்த்துருக்குறோம். பல முறை நான் அவங்களே சொல்லியிருக்கிறேன். சில டைம் சில ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வட இந்தியாவில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தால் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். அவங்களுக்கே அங்கே இன்னும் சர்ச்சுக்கு இடம் வாங்கலை. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஊரில் ஒரு சென்ட் இவ்வளவு அப்படின்னு பேசுவோம். அங்கே ஒரு சதுர அடி, சதுர இன்ச்சு அந்த மாதிரி இருக்கு ரேட்டு. சதுர அடி ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம ஒரு சென்ட் இத்தனை ஆயிரம் பேசுவோம்ல, அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ அடி, இவ்வளோ ரேட்டு. அப்படி தான் அங்கே ரேட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான விலைவாசி உள்ள ஒரு பட்டணம். விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணம். எல்லா விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே பல முறை நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஆண்டவர் அங்கே அவர்களை வைத்திருக்கின்றார். நம்ம ஒரு மாதிரி கிறிஸ்தவர்கள் உள்ள ஊர் கிடையாது. ஆனால் ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்கள் மத்தியிலே மிகவும் வல்லமையாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். அவங்களுக்கே இன்னும் சர்ச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த நிலைமையில் அவர்களுக்கு இடம் வாங்க வந்த ஒரு காணிக்கையை தான் நம்ம சர்ச்சு பில்லர் போட்டிருக்கதை பார்த்துட்டு இந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்லி அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் ரூஃப் காங்கிரீட்டுக்காக காணிக்கை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே 7 வருஷம் ஆகிட்டு இன்னைக்கு காங்கிரீட் போட்டு நம்ம நல்லா ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அவங்களுக்கு இன்னும் சர்ச்சுக்கு இடமே இல்லை. ஆக மிகவும் நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவனன்னு ஜெபம் பண்ணுங்கள். அவர் உள்ளத்தில் ஏவன மாதிரி அவர் நமக்கு கொடுத்த மாதிரி நாமும் நிறையா கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு. சத்தமே வராத இப்போ அல்லேலூயா. ஸோ அது நிறைய கொடுக்க ஊழியங்களை தாங்க ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வாராக. ஸோ அது இன்றைக்கு அவரோடு கூட சகோதரர் ஸ்கார்வின் அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. சகோதரியுடைய ஒரு பிரதர் அவர். இவர்கள் இங்கே வர்றதுக்கு ஏன்னா மிகுந்த சிரமம் தான். அவருடைய பிரயாணத்தில் நல்ல புயல் மழைலாம் இருந்ததுனால அவர்கள் வர வேண்டிய ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து அவர்கள் வரக்கூடிய ஃப்ளைட்டு வியாழக்கிழமை கேன்சல் ஆகிட்டுது. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ஃப்ளைட்டில் அவங்க புறப்பட்டு ராத்திரி சென்னையில் வந்து இறங்கினா அவங்க வர வேண்டிய ட்ரெயின் இவங்க வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிட்டு ராத்திரியெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அடுத்த நாளும் ஏற்கனவே முதல் நாள் பகல் முழுவதும் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்துருக்காங்க. அடுத்த நாள் ராத்திரி முழுவதும் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து திரும்ப கிடச்ச ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரே நைட்டு அங்கே இருந்துட்டு அடுத்த நாள் மத்தியானம் கிளம்பி அவர்கள் நேற்று இரவு நம்ம மத்தியிலே கடந்து வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க சீக்கிரமாக வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் பிரதர் ஸ்கார்வின் தான். அவர் தான் தன்னுடைய காரில் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் நல்லா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். இன்றைக்கு பாஸ்டர் மனோஜ் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஸ்கார்வின் பிரதர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. எனக்கு தமிழ் தெரியாது நினச்சாதுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதிகமாக பேச தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். परमेश्वर के नाम की महिमा हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सच में परमेश्वर महान है और भला है. இந்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். God is good all the time. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். I thank God for this wonderful opportunity that He has given to me. ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I know this is the plan of God, not plan of mine and not Pastor Abraham. This is the plan of God, not plan of mine. இது மனுஷனால் உண்டு பண்ணப்பட்டதில்ல, இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. And you know, I never thought that I will be here this year. I never thought that I will be here this year. நானும் கூட தான் இந்த வருஷத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருப்போம்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. But this is a Lord's appointed time. இது ஆண்டவர்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. So I thank God, Pastor Abraham, that he has given this wonderful opportunity. பாஸ்டர் மூலமா எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். So I am attached with this church and with the pastor's family from last many years. அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே நான் இந்த சபையோடும் பாஸ்டரோடைய குடும்பத்தோடும் நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். You know, when I was in the ministry in the 2005, I went to Coimbatore. From Coimbatore, I went to Hyderabad. 2005 வருஷத்தில் நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் படிக்கும்படி ஊழியத்திற்காக நான் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஹரித்வாருக்கு ஊழியம் செய்ய நான் கடந்து விட்டேன். So while I was there, and suddenly the pastor came to Hyderabad for the ministry. பாஸ்டர் அந்த சமயத்தில் நான் கடந்து போன சமயத்தில் பாஸ்டர் ஆப்ரகாம் கூட அங்கே ஹரித்வாருக்கு ஊழியத்து நிமித்தம் கடந்து வந்திருந்தாங்க. At that time, I did had even a cycle to do ministry. அந்த தருணத்தில் எனக்கு சைக்கிள் மாத்திரம் தான் எனக்கு அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு, சைக்கிள் கூட இல்லை ஊழியத்திற்காக. But God spoke to Pastor Abraham and he gifted me a wonderful cycle. அந்த சமயத்தில் பாஸ்டர் ஆப்ரகாமோட தேவன் பேசி எனக்கு அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். So you know, this attachment is from the beginning. இந்த தருணமானது இந்த இணைக்கப்பட்டது தொடர்ந்து முதல் தொடக்க காலத்திலிருந்தே இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். So a lot of testimonies are there. I am not going to say all the testimonies. சொல்வதற்கு அநேக சாட்சிகள் இருந்தாலும் So I am not going to say all the testimonies. நான் சொல்ல முடியாது.
But I will just take few of them and just I will glorify the name of the Lord. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் தேர்ந்தெடுத்து உங்கள் மத்தியில் நான் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். So let us close our eyes and come to the presence of God. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபத்திலே. Our heavenly Father, we come to thy presence, O Lord. பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம். Lord, this morning, Lord, we ask your grace and mercy upon our life. உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய சிரசின் மேலே எங்களுடைய காரியங்களுடைய வாழ்க்கையின் மேலே தங்கி இருக்குது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the Holy Spirit speak to us, O Lord, this morning. பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் எங்களோடு பேசும். The people, those who are here, let them filled with thy spirit and receive your manna this morning. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பிக்கப்பட்டு உம்முடைய ஆவியினாலே கடந்து போவார்களாக. Lord, help me to preach the word which you have given to me, O Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படி பலனை தாரும். Lord, we glorify your holy name, O Master. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Hallelujah. 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 How many of you remember what I have preached in 2013? 2013 வருஷம் நாங்கள் வந்திருந்த போது நான் என்னத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லி யாருனால சொல்ல முடியுமா? It's a very difficult question. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்பவே விசுவாசிகளுக்கும் கஷ்டம், பாஸ்டருக்கும் கஷ்டம். Because the problem of the believer, we forget what we heard last week. இயற்கையாகவே சொல்ல போனால் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணானு இந்த போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணு இந்த வாரமே மறந்துடுவோம், நம்ம அடுத்த நாளே மறந்துடுவோம். It is not your problem, it is a human being problem. இது உங்களுடைய பிரச்சனைகள் கிடையாது, மனிதனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய பிரச்சனை. It's happened to my church also. Don't worry. இங்க மாத்திரம் இல்லை, என்னோட சபையிலே அதே தான். So if you go to some other church, I think it might be happened there also. அடுத்த சபைக்கு நம்ம கடந்து போவோம் என்று சொன்னால் மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை தான். You know that enemy, his name is called Lucifer. லூசிபருக்கு யாரும் தெரியுங்களா? He always looking into the God's people and just steal the word from their life. He looking the God's people and he steal the word from their life. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது லூசிபர் பிசாசானவன் வார்த்தையை திருடிடுறான். So because of that only the people are not able to remember that word. அந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் நம்ம மறந்து போயிடுறோம், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தில் நிக்கிறது இல்லை. And so we are not very conscious about the enemy. நம்ம எதிராளியை குறித்து ரொம்ப ஞானமாய் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். But just we are taking simply. He cannot do anything because God is with us. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம யதார்த்தமா எப்பயும் போல இருந்துறோம், ஆண்டவருடைய நாமத்தை சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. No, we used to think that we are God's people, he cannot do anything to us. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்று சொல்லி அவன் எதை செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். But he is always there to steal the word. ஆனா நமக்கு விதைக்க கொடுக்கக்கூடிய வார்த்தையை அவன் திருடி கொண்டு போய் விடுவான். Because he know if the word is rooted in your life, in the believer's life, so you can defeat him. வார்த்தையானது விசுவாசிகளுக்குள்ள அது வேரூன்றி நிற்கும்படி, அது எதுக்கு தெரியுங்களா? அவனை எதிர்த்து நிற்கும்படி அந்த வார்த்தையானது நமக்குள்ள வேர் தடிக்கிறது. Hallelujah. That's why he planned according to his plan, he steal the word. தேவனுடைய திட்டம் அவனுடைய திட்டமாய் மாறும் பொழுது அவன் வார்த்தை என்ன பண்ணுகிறான்? நம்ம இடத்துல இருந்து அவன் திருடி விடுகிறான். My dear brother and sister, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, you know that your church name is Jesus with us. உங்களுடைய சபையினுடைய பேர் என்னது? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற. And God has given me the same word this morning. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த காலை வேளையிலே என்னிடத்தில் பேசினார். He said, I am with you always. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. When I was here in 2013, I preached a word. 2013 வருஷம் நான் இங்க வந்திருந்த பொழுது நான் பிரசங்கித்த வார்த்தை என்னவென்று சொன்னால், The Lord's way is different. The Lord's way is different. தேவனுடைய வழி முழுவதும் வித்தியாசமானது என்று சொல்லி நான் இடத்துல நான் பிரசங்கித்தேன். You forget, but I didn't forget because when I was praying, the Lord has reminded me that word. நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தினார். So I don't know, I will come after 7 years or maybe next year. ஒருவேளை நான் 7 வருஷம் கழிச்சு நான் கடந்து வந்திருக்கிறேன், ஒருவேளை அடுத்த வருஷம் கூட நான் வரலாம். So be remember this this topic what I am preaching today. நான் இப்போ கூட நான் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகளை மனதில் நீங்கள் பதிந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான். So I will ask you this question again. நான் மறுபடியும் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். If you give the answer, நீங்க சரியான பதிலை தருவீர்கள் என்று so சொன்னால், I will have a wonderful prize for you from the North India. நல்ல ஒரு gift நார்த் இந்தியாவில இருந்து வட மாநிலத்திலிருந்து பாஸ்டர் கொண்டு வந்திருக்கிறார்.
I will bring that next time. going to bring. Yeah, next time only I have to ask the கொண்டு question. வரணும், கொண்டு வர போறார். Hallelujah. ஹalleluya. So my topic is today, I am with you always. ஆண்டவர் இந்த காலைவேளை நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி In the சொல்லுகிறார். book of Matthew 28 verse 20. மத்தேயு 28வது அதிகாரம் 24வது No, வசனத்தை எடுத்து வாசிக்க. 28:20. 20 Praise the Lord. So brother is having some problem not to listen that sound, not having the practice because of that only. Okay. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். The Lord says, I am with you always. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். The Lord says, I am with you always. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். My dear people of God, என் அன்பான தேவனுடைய ஜனமே, many times we forget that the Lord is with us. நாம் சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத மறந்து விடுகிறோம். When we go through that difficult situation நாம் and வித்தியாசமான பிரச்சனை மிகுந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போகிற போது that time we forget that he is with us or not. நாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறோம். Many times we have a question, did really God is with me? சில நேரங்களில் உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். If the Lord is with me, why I am facing so much problems in my life? ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை என்று நினைக்கிறோம். My dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, this happened to everyone. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது. இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறது. This happened to everyone. இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறது. When the life is going smoothly, எப்போ நம்முடைய வாழ்க்கை அமைதியாய் போய் கொண்டிருக்கிறதோ, we always glorify God's name. அது எல்லா ஆண்டவருடைய ஒரு டைம் அதுல இருக்கு. We always glorify God's name. அது எல்லாவற்றின் மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். When if any problems come, ஏதாவது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால், difficulty, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால், we start to ask a question. நாம் ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம வாழ்க்கையில நல்லா ஸ்மூத்தா போச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். பிரச்சனை வந்துனா ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். We used to ask question, Lord, really you are with me? நம்ம ஆண்டவரே நீர் என் கூட தான் இருக்கிறீரா? But dear brother or sister, ஆனா என் அன்பு சகோதர சகோதரிகளே, his name is Emmanuel. அவருடைய நாமம் இம்மானுவேல். He already says, I am with you. அவர் எப்பொழுதுமே சொல்றார், நான் எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கிறேன். God is with us. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். We may be in a smooth situation. நம்ம நல்ல அமைதியான சூழ்நிலையிலே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். We may be in difficulties. வித்தியாசமான சூழ்நிலைகளிலே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். We may இருக்கிறார். be in the disease. நம்ம வியாதிகள் மத்தியிலே கடந்து போகும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார். We may be in the death of valley. நாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் மத்தியிலே போகும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார். Because his name is Emmanuel, he is with us always. ஏனென்றால் அவருடைய நாமம் இம்மானுவேல், அவர் எப்போது நம்ம கூடவே இருக்கிறார். ஜோரா கை தட்டுங்க. Don't think that he is with you in your good time only. நீங்க நினைக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிற சூழ்நிலையில மட்டும்தான் அவர் என் கூட இருக்கிறார் அப்படி நீங்க நினைக்க கூடாது. He is always with us. அவர் எப்போது நம்ம கூடவே இருக்கிறார். I used to tell this to my believers. இததான் எங்க விசுவாசிகளுக்கு நாங்க பிராக்டீஸ் பண்றோம். Whatever happened to your life, உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் that is for good. அது நன்மைக்காக தான் அவர் நடத்துகின்றார். Hallelujah. Hallelujah. That is for good. அது நன்மைக்காக தான். Whatever it may be. எதுவாக இருந்தாலும், it may be good. அது நல்லதா இருக்கலாம். It may be a bad. அது கஷ்டமானதா இருக்கலாம். It may be a death. அது மரணமா இருக்கலாம். It may be a loss. அது இழப்பா இருக்கலாம். It may be a benefit. அது ஆதாயமா இருக்கலாம். You may be a fail. அது ஏதாவது நீங்க விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். You may be a pass. அது நீங்க கடந்து போன சூழ்நிலையா இருக்கலாம். Whatever may be. எதுவாக இருந்தாலும் everything is good for you. அது உங்க வாழ்க்கையில நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. Hallelujah. Hallelujah. How many of you believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? Really? நல்ல உண்மையிலேயே வா சத்தமா சொல்லுங்க, அப்பதான் நம்புவாங்க. Can you lift up your hand and say like this? உங்க கையை தூக்கி நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் ஒழுங்கா சொல்றேன்ன மாதிரி இருக்கும். God is with me always. God is with me always. எப்போது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். Amen. Whatever may situation be, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து போனாலும் Lord is with me. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah.
when I was, praying, I was telling, I want to say a lot of testimony. நான் ஜெபித்துக் கொண்டிருப்பது அநேக சாட்சிகளை என்னால உங்க மத்தியில சொல்ல முடியும். But I don't know what to do because God is, speaking something differently. ஆனா ஆண்டவர் வித்தியாசமா என்னை நடத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Because it's very easy இது மிகவும் எளிதானது. to say that the Lord is with me. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர். When I heard the testimony of many brothers and sisters, இங்கே நான் அநேக சகோதர சகோதரியுடைய சாட்சிகளை கேட்டேன். name of the Lord is glorified. ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். But God can do more than that. ஆனா ஆண்டவர் இதைவிட இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? Do you know that this pandemic, the COVID-19, இன்றைக்கு COVID-19 கொரோனா எல்லா மத்தியிலும் பரவிட்டு இருக்கு. you are not using mask, but in our church people have to use mask. நீங்க எல்லாம் மாஸ்க் இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா எங்க சர்ச்சில எல்லாம் முக கவசத்தோடு உட்கார்ந்து இருக்காங்க. This Sunday is lockdown in our city. இதுதான் எங்க ஊர்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. No, today is lockdown in our city. இப்போ இன்றைக்கு அவங்க சிட்டி ஹரித்துவார் ஃபுல் லாக்டவுன்ல இருக்கு. Yesterday night when we were coming to Panakudi, one pastor called me, our fellowship pastor, tomorrow is lockdown in Haridwar. ஒரு அவங்க ஃபெல்லோஷிப்ல இருந்து ஒரு பாஸ்டர் நேத்து கால் பண்ணி கேக்குறாரு, அவங்க வரும்போது லாக்டவுன்ல ஹரித்துவார் லாக்டவுன்ல இருக்குதா அப்படினு கேக்குறாரு. Then I said I will confirm, I will let you know, brother. Still I didn't know about the news. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னேன். So they said no pastor, in morning newspapers came, Sunday is lockdown again. இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல வந்த செய்தி, இன்றைக்கு ஹரித்துவார் லாக்டவுன்ல இருக்குது, முழுவதும் பூட்டப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. Do you know the good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தெரியுமா? I did not told to my leaders who are going to conduct our church today is lockdown. நான் என் லீடர்ஸ் தலைவர்கள்ட்ட இன்னைக்கு ஆராதனை ஒழுங்கு செய்ய சொன்னபோது அவங்க சொன்னாங்க இன்னைக்கு லாக்டவுனா இருக்கு. No, I did not told them today is lockdown. நான் அவங்களுக்கு கால் பண்ணல, இன்னைக்கு லாக்டவுன்னு கால் பண்ணல. I don't know they will conduct service or not, I don't know. அவங்க இன்னைக்கு ஆராதனை நடத்துறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. But something good is going to happen. Something good is going to happen. ஆனா எனக்கு தெரியும் சில காரியங்களை ஆண்டவர் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. I believe that God is going to do a good things. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் எது நன்மையோ அதை நமக்காக செய்கிறார். It is very easy to say that the Lord is with me. நாம் எளிதாக அதனால தான் சொல்லணும், ஆண்டவரே நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறீர். It's very easy that we can say that I am believing the Lord. நாம் எளிதாக சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். But it will, when we come to know that Lord is with us, only the time when we go through the temptation. நான் அதை எப்போ உண்மையா சொல்ல முடியும் அப்படின்னா, எப்பொழுது நாம் சோதனைகள் மத்தியில கடந்து போகிறோமோ அப்பொழுது அதை சொல்லணும். You know that gold color, the gold original color is black. Gold. His original color is black. உங்களுக்கு தெரியுமா தங்கத்துக்குள்ள ஒரிஜினல் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது கருகருன்னு தான் இருக்குமா. But after they put it into they purify it in the fire, only that gold color is coming. கருப்பா இருக்கிற அந்த தங்கத்தை கொண்டு வந்து அக்கினியில போட்டு அதை புடமிடப்படுகிற பொழுது அது அக்கினியின் மத்தியில கடந்து போகிற போதுதான் அது இந்த தங்க கலருக்கு வருகிறது. If the gold, the black stone says that I am not going to go through the fire, though he cannot sign. இந்த கருப்பான கல்லானது நான் இந்த அக்கினியின் நடுவிலே கடந்து போக மாட்டேன்னு சொல்லிச்சுனா அது ஒரு நல்ல தங்கமாக மாற முடியாது. So the believer, the people of God, and if they are not going through the temptation, that they cannot become a good believer. நாம் விசுவாசியாக இருக்கிறோம், நாம் சோதனைகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போகாவிட்டால் நாம் தேவனுக்கு நல்ல விசுவாசிகளாக இருக்க முடியாது. My dear people of God, you might have a lot of, you might be earning for your family, you might maybe having lot of gold and your properties, everything you may be trying for that. நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. Properties, gold and the money you can be earning all the thing for your family future. நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக தங்கம், இன்னும் நிறைய பொருட்கள், நிறைய லேண்ட், இந்த மாதிரி அநேக காரியங்களை சொத்துக்கள் எல்லாம் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். But you are not going to take it with you again. ஆனா ஒன்று தெரியுமா, நீங்க இதை எதையுமே திரும்ப உங்க கூட தூக்கிட்டு போக முடியாது.
And you may be thinking that I am going to leave this for my family, for my children. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கலாம். But they can, destroy that within a day. They can spend all the money within a day. They can sell the property, they can sell the gold. ஆனா நீங்க இதெல்லாம் எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் ஒரு நொடியில அது எல்லாம் என்ன செஞ்சிரும்? இல்லாம போயிடும். அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. But the property which the good thing which you can keep forever for your children, that is your testimony. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நன்மை செய்வீர்களானால், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க சாட்சியை காத்துக்கொண்டு நீங்க நற்கிரியைகள் செய்வதுதான். Only that property you can have, that is your testimony. உங்களுக்கு சொத்து என்ன அப்படின்னு சொன்னா அது உங்க சாட்சி தான். That will be remain forever. இதை நீங்க எப்பொழுது உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். You may be die, even your children die, your grandchildren may die, but your testimony will be forever. நீங்க மரித்து போனாலும், உங்கள் பிள்ளைகள் மரித்து போனாலும், உங்க பேர பிள்ளைங்க மரித்து போனாலும், உங்க சாட்சி இந்த தேசத்தின் நடுவில் பேசிக்கொண்டே இருக்கும். Hallelujah. This happen only when we go through the temptation. இதனாலதான் நீங்கள் சோதனையின் நடுவிலே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. When you go through that temptation, you will have a testimony. நீங்க இப்படிப்பட்ட சோதனையின் மத்தியில கடந்து போகும்போது தான் நல்ல சாட்சிகளை பெற முடியும். But the people they don't want to go through the temptation, but they want to live a Christian life. ஆனா இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட சோதனையின் மத்தியில கடந்து போகிறதுக்கு விரும்புகிறது இல்ல. அவங்க நல்ல உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். So without going through the temptation, you can live a Christian life. You cannot live a Christian life. சோதனையின் மத்தியில கடந்து போகாம நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot live a Christian life. நீங்க ஒரு சோதனையின் மத்தியில கடந்து போகாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. You cannot say the Lord is with you. நீங்க சோதனையின் மத்தியில போகாம ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர்னு சொல்ல முடியாது. Hallelujah. Hallelujah. Something good is going to happen today. இன்றைக்கு சில நற்காரியங்களை ஆண்டவர் செய்ய போகின்றார். Something good is going to happen. இன்றைக்கு சில நற்காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Many times we avoid this temptation. நாம் சில நேரங்களில் சோதனைகள் எல்லாம் தவிர்க்க விரும்புகிறோம். Many times we pray, Lord, we don't want temptation. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே எனக்கு சோதனையே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். No, many times we say, Lord, we don't want problems. ஆண்டவரே எனக்கு சோதனை பிரச்சனையே வேண்டாம்னு சொல்றோம். But until the problems, difficulties come, you cannot have testimony. நீங்க இந்த சோதனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கடந்து போகாவிட்டால் நீங்க நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot say the Lord is with you. நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கறதையே நீங்க சொல்ல முடியாது. I have a lot of testimony. என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதனால என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கிறது. I have a lot of problems. நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன். Every day I am fighting with the enemy. ஒவ்வொரு நாளும் நான் எதிரியோடு போராடி கொண்டே இருக்கிறேன். And every day I win in the name of Jesus. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Every day I won the battle in the name of Jesus. ஒவ்வொரு யுத்தத்தையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். I am not doing anything. என்னால ஒன்றும் செய்ய முடியாது. I am not doing anything, just I am glorifying his name. என்னால ஒன்றும் முடியாது, ஆனால் நான் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். And I am winning every day. நான் அதனால ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. That is my property which I am having with me. இதுதான் நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற சொத்து. I don't have anything. I don't have bank balance. I don't have anything. Cheat and LIC for my children and for their future. எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்ல, என் பிள்ளைகளுக்காக எந்த விதமான சேமிப்பும் இல்ல, இந்த உலக பிரகாரமான சொத்து இல்ல. ஆனா எனக்கு பெரிய சொத்து, இப்படிப்பட்ட சாட்சிகளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். If I need anything, the Lord gives without asking. எனக்கு ஏதாவது இப்ப தேவைன்னு சொன்னா நான் கேட்காமயே அதை என் ஆண்டவர் எனக்கு தருகிறார். That is my promise. அதுதான் என்னுடைய சொத்து. Hallelujah. Hallelujah. That is the word which I believe in my life. இந்த ஆண்டவரை நான் என் வாழ்க்கையில விசுவாசிக்கிறேன். You may be believing that ask and it shall be given to you. நீங்க எதையும் அவர்ட்ட கேட்டு அவர் உங்களுக்கு தருவார், நீ விசுவாசிக்கிறீங்களா? But I believe that the Lord will give me before asking. நான் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீங்க எல்லாம் உங்களுக்கு கேட்ட ஆண்டவர் தருவார்னு நம்புறீங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் நான் கேட்காமயே என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். Hallelujah. 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 My dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, there is one more good news for you. இன்னும் ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
we all have to go through the difficulties. நாம் எல்லாரும் எதிர்பாராத சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போகிறோம். No one can escape. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. No one can escape from this. யாருமே இதுல இருந்து தப்பி போக முடியாது. If you are following Jesus Christ, நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் you have to face the problems. நீங்க கண்டிப்பா பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். That one girl, she was saying the testimony. இங்க ஒரு தங்கச்சி வந்து சாட்சி சொன்னாங்க. She said that I had a lot of problems, the Lord was with me. அவ சொன்னா நான் நிறைய பிரச்சனையை சந்தித்தேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. Yes. ஆமென். Problem will be there. பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். You have to go through the difficulties. நீ வித்தியாசமான சூழ்நிலைகள் மத்தியில போய் தான் ஆகணும். The Lord will be with you. ஆனா ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க சத்தமா ஹalleluya. How you can tell to the other people? நீங்க மற்ற ஜனங்களை சந்திக்கும் போது How you can tell them that the Lord is with you? நீங்க எப்படி ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க? See, our place is pilgrim center. எங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய இடம் ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்கிறது. People are coming from all over world to take holy bath there. முழு உலகத்தில் இருந்தும் ஜனங்கள் வந்து எங்க ஊர்ல ஸ்நானம் பண்ணுகிறார்கள். They believe that if they take bath in the Ganga river, their disease will go, they will help, their problems will go. அவர்கள் நம்புகிறார்கள் இந்த கங்கை ஆத்துல வந்து நம்ம முங்கினா நம்ம மேல இருக்க அழுக்கெல்லாம் போறது மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடும்னு நினைக்கிறாங்க. If we go and tell them about Jesus Christ, நீங்க அவங்ககிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னீங்கன்னா they may say our God is better than your God. அவங்க சொல்றாங்க எங்க ஆண்டவர் உங்க ஆண்டவரோட நல்ல தெய்வம்னு சொல்றாங்க. This is our God also doing miracle. எங்க ஆண்டவரும் அற்புதம்லாம் செய்யறாருன்னு சொல்றாங்க. But how you will tell your other people that your God is with you? நீங்க எப்படி அப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட போயிட்டு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ங்கறத சொல்ல முடியும்? Only the one way. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. Their God will not help them in the problems. அவர்களுக்கு அவங்க பிரச்சனைகள் மத்தியில உதவி செய்ய ஆள் இல்ல. But our God is with us in the problem of difficulties and the problems. ஆனா நம்முடைய தேவன் நம் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போகிற போது நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிக்கிறேன் நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. So there was a king in the Bible. வேதாகமத்திலே ஒரு திறவுகோல் இருக்கிறது. கிங் ராஜா இருக்கிறார். In the book of 2 Chronicles, 2 நாளாகமம் chapter 20 20வது அதிகாரம் and read verse 1 and 2. 1வது வசனத்தை 2வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். My dear people of God, here is the king name called Jehoshaphat. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய பெயர் யோசபாத். Wonderful man of God. ஒரு அருமையான தேவனுடைய மனிதன். The man who believed the Lord. இந்த மனிதன் ஆண்டவரை நம்பினான். The believer like you and me. உங்களைப் போல என்னைப் போல அவன் கர்த்தரை நம்புகிற மனிதன். He had a testimony in his life. அவனுடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்கிறது. One day, he met the king of Israel. He was the king of Judah and he met a king of Israel. அவன் ஒரு யூத ராஜாவா இருக்கிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவை ஒரு நாள் சந்தித்தான். And the king of Israel had a plan with him. அவன் இஸ்ரவேலின் ராஜாவோடு ஒரு பிளான் பண்ணான். The Israeli king said, okay, we are going to fight with other people. மற்ற ஜனங்களோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். In the verse 19 is there. 19வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. So one day what happened? He said, okay, I won't go in my own dress. I will change my dress. I will go in that way. You come like as a king. அவங்க பிளான் பண்ணிட்டு போனாங்க. அந்த இஸ்ரவேலின் ராஜாவை நீ ராஜா மாதிரி Dress பண்ணிக்க, யூத ராஜா மாதிரி நான் வேறு வஸ்திரம் தரித்து போகிறேன் என்று அவர்கள் யுத்தத்துக்கு போனாங்க. So while they went for the battle, ஆனா அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சு? So when the enemy that opposite people that army came, they were searching the Israel king. எதிரியுடைய ராஜா வந்தபோது அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவை தேடினார்கள். They thought that that Jehoshaphat is the king of Israel. அவர்கள் அங்கே யோசபாத்தை இஸ்ரவேலின் ராஜாவை போல பார்க்கிறார்கள். When they run toward him, அவனோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். when the Jehoshaphat saw that they are coming to me to kill me, அந்த பிரச்சனை அவனுக்கு எதிராக வந்து அவர்கள் அவனை கொலை செய்ய முயற்சித்தபோது, so he started to cry to இந்த யோசபாத் ஜெபிக்க ஆரம்பித்தான். He started to cry, Lord, save me. ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும். When the Lord hears his voice, ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டார். so
So these people left him. அந்த ஜனங்கள் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். And suddenly some a soldier, he took his arrow, and when he bore the arrow, that king of Israel was dead. ஆனால் எதிர்பாராம சில ராணுவ வீரர்கள் அவர்கள் தங்கள் அம்புகளை எய்தபோது உண்மையாகவே வேஷமாறி போன இஸ்ரவேலின் ராஜாவின் மீது அந்த அம்பு தைத்தது. The plan of the king of Israel to kill Jehoshaphat through the enemy. அந்த எதிரிகள் பிளான் பண்ணி இருந்தாங்க யோசபாத்தை பிளான் பண்ண கொல்லணும் இல்ல, இஸ்ரவேலின் ராஜாவை கொல்ல வேண்டும் என்று. But the Lord has saved the Jehoshaphat. அங்கே ஆண்டவர் யோசபாத்தை காப்பாற்றினார். He called the name of the Lord. எனவேதான் அவன் இயேசுவை ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டான். Hallelujah. Hallelujah. My dear people, God, see, this Jehoshaphat had a good testimony in his life. எனவேதான் இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சாட்சி இருந்தது. ஏற்கனவே யுத்தத்துக்கு போனா அந்த மரண தருவாய் வந்தபோது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினான். So he had a testimony. After that, he appointed people, Levites in his country. He said, "You worship the Lord," and he appointed the king and so the leaders and everything there. எனவே அவன் அதற்கு பின்பு अनेक காரியங்களை சரி செய்தான், अनेक லேவியர்களை நியமித்தான், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல எதிலெல்லாம் குறைவுபட்டிருந்தானோ அதையெல்லாம் அவன் சரி செய்ய தொடங்கினான். Happily he was doing everything. இப்படியாக அவன் எல்லா காரியங்களையும் செய்து முடித்தபோது He was very happy. அவன் மிகவும் His சந்தோஷமாயிட்டான். family was very happy. அவனுடைய குடும்பம் சந்தோஷமாகி விட்டது. His country people were very அந்த happy. தேசம் மிகவும் சந்தோஷமான தேசமாய் மாறிவிட்டது. No problem and all. அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. But one day, ஆனால் ஒரு நாள் surrounding countries, kings, சுற்றி இருந்த நாடுகள் எல்லாம் எழும்பினது. they planned to attack the Jehoshaphat. அந்த சுத்தி இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து யோசபாத்தை தூக்கும்படியாய் பிளான் பண்ணாங்க. And when they planned, so they started to come, and Jehoshaphat heard the news. இந்த திட்டத்தை யோசபாத் கேள்விப்பட்டான். Big multitude is coming to attack Jehoshaphat. மிக பெரிய ஒரு சேனையானது யோசபாத்துக்கு எதிராய் வந்தது. Dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, even you never you think when the enemy will attack you. நீங்க எப்போ எதிரி உங்களை அட்டாக் பண்ணுவாங்கதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். Even you cannot imagine when the enemy will attack you. நீங்க யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க எப்போ எதிரி நம்மளை தேடி வருவான்னு சொல்லி. When your life will be going smooth, no? உங்க வாழ்க்கை அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கும்போது Then he will come. திடீர்னு சொல்லி எதிரி வருவான். A testimony I want to say. ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். A particular house, entered house, we conducted a service 7 years. நாங்கள் ஒரு வீட்டிலே 7 ஆண்டுகளாக ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். Every Sunday I used to have fear in my heart, in my mind. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் இருதயத்துல ஒரு பயம் இருக்கும், என் மைண்ட்ல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். Today these people will come and attack me, attack our church. எப்போ வந்து எங்க சர்ச்சை எடுப்பாங்களோ தெரியாது. So before the Sunday service I had this fear in my mind. ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாகவும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். When we start the worship, that fear will go. ஆராதனை ஆரம்பித்த உடனே பயமும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். But every Sunday, 7 years, every Sunday I had this problem. இதே பிரச்சனை 7 ஆண்டுகளாக நான் சந்தித்துக் கொண்டிருந்தேன். But after 7 years, ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு one Sunday came, the March 13, 2016. 2016 வருஷம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது. That day I didn't have a fear. அன்றைக்கு I didn't have a fear. எனக்கு பயம் இல்லை. I was very happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். No one will come now. ஏன்னா 7 வருஷம் பிரச்சனை இல்லை, இனியும் பிரச்சனை வர போறதே இல்லை. We started a service at 9:30. நாங்கள் 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தோம். These people came 10 o'clock. 10 மணிக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. For nearly 40 to 50 people standing outside that house. எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு 40-50 பேர் கூடி நின்றார்கள். We don't know what is happening outside. வெளியில என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உற்சாகமா ஆராதனை நடக்குது. The door was closed. கதவு பூட்டப்பட்டிருந்தது. And we were worshiping the Lord. நாங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். In the worship, the Lord has healed 7 people. ஆண்டவர் அன்றைக்கு 7 பேரை சுகமாக்கினார். And after that we had a wonderful service. நாங்க ரொம்ப அருமையா மகிமையான ஒரு ஆராதனை நடத்தினோம். The service went up to 2 o'clock. 2 மணி வரைக்கும் ஆராதனை, 9:30 மணில இருந்து 2 மணி வரைக்கும். These people are standing outside. இந்த ஜனங்கள் வெளியில நின்று கொண்டே இருக்கிறாங்க. We don't know. எங்களுக்கு தெரியாது. No fear. பயமே இல்ல. After the service over, ஆராதனை முடிந்தது.
When people started to go out, நான் ஜனங்கள் வெளியே போக தொடங்கின பொழுது those people came inside. வெளியில இருந்த எல்லாரும் இரண்டாவது ஆராதனைக்கு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. They were searching me. அவரை தேடி தான் வந்தாங்க. They were searching me. அவர்கள் என்னை தேடினார்கள். And I said, "What's your problem? Please come inside." உங்க பிரச்சனை என்ன வந்து சொல்லுங்க அப்படினே. They said, "You come outside." அவங்க சொன்னாங்க நீ வெளிய வா. I know if I go outside, they will finish me. நான் வெளியில போனேன்னா அன்னைக்கே என் கதை முடிஞ்சுன்னு எனக்கு தெரியும். I told you came to my house, you sit and tell me what is your problem. நான் சொன்னேன் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க உள்ள வாங்க உட்கார்ந்து பேசுவோம். But they started to pull me out. அவர்கள் என்னை வெளியே இழுக்க முயற்சித்தார்கள். We had a wonderful youth team. அங்க ஒரு நல்ல ஒரு இளம் வாலிபர்களின் சேனை வந்திருந்தது. So they didn't allow me to go out. அவர்கள் என்ன அப்படியே வெளியே தூக்கிட்டு போக ரெடியா இருக்காங்க. But they did not allow me to go out. ஆனால் அவர்கள் வெளியே என்ன தூக்கிட்டு போக ஆண்டவர் அனுமதிக்கல. Then they called police. அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. Police came and they arrested me and took me to the police station. போலீஸ் வந்தாங்க, என்னையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. When I went to the police station, more than 200 people are standing there. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போது எனக்கு எதிராக அங்க 200க்கு மேற்பட்ட ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். All the RSS leader and BJP MLA there. எல்லா RSS தலைவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். So they were started to speak against me and shouting, just put him into the jail. அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்தமிட்டு பேசி என்னை சிறையில் தள்ளும்படியாக கூறினார்கள். The problem was when these people use one old man. அந்த பிரச்சனை என்னன்னா அவர்கள் அங்கே ஒரு வயதான மனிதனை பயன்படுத்தினார்கள். He said that he has changed my daughter-in-law's believer. அவர் சொன்னாரு என்னுடைய மருமகளை இவன் மதமாற்றி விட்டான். That sister came only, that was the second Sunday for that sister. And the sister அந்த சகோதரி அப்பதான் இரண்டாவது வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க புண்ணியவதி. She had a problem in her family problem. அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. That her father-in-law used to scold her every day, abuse her every day. அந்த மாமனார் அந்த சகோதரி இடத்துல ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. So they had a family problem. They came to my wife prayed for her. அவங்க அந்த ஃபேமிலி குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவருடைய மனைவி இடத்துல வந்து அவர்கள் பேசினார்கள். அவங்க அவர்களுக்காக ஜெபித்தார்கள். And the problem was solved. அந்த பிரச்சனை முடிந்தது. She came to the Sunday service. அவங்க சண்டே சர்வீஸ்க்கு வந்தாங்க, நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. So thank God that sister was with us. She did not speak any word against us. ஆனா நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அந்த சகோதரி எனக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேசல. When I was in the police station, so all our youth, they were from different backgrounds, they came there. நான் போலீஸ் ஸ்டேஷன் போன போது என்னோடு கூட எங்க சபையில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாம் வித்தியாசமான பல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. They all are well educated from good families. அவர்கள் நல்ல குடும்பத்தில் உள்ள நல்ல படித்த வாலிபர்கள். So when all the ladies were at home, they were praying and all the gents were in the police station. சகோதரிகள் எல்லாரும் ஆலயத்தில் இருந்து எனக்காக வீட்ல இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். வாலிபர்கள் எல்லாரும் என்னோடு கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. When they were putting the lie case upon me, they speaking against me, this youth is standing there. They said, no, we also believe Jesus Christ, but we did not change the religion. அவர்கள் இவர் மேல ஒரு கேஸ் போட்டு எப்படியாவது உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணபோது அங்க கூடி வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல அவர் எங்களை மாற்றவில்லை, நாங்கள் தான் மனம் மாறி இருக்கின்றோம். Your testimony will bring victory in your life. இந்த சாட்சி You will bring victory in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அவருடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்தது. When this problem was happening, I don't know who informed to the CM of Uttarakhand. இந்த பிரச்சனை நடந்ததுனால இவர் யாரு அப்படிங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டருக்கு தெரிய வந்துச்சு. I don't know who told him. அவருக்கு தெரியாது. Somebody called him. அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. Then CM called to the police station. அந்த சீஃப் மினிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. Release him out. அவனை உடனே வெளியே விடு அப்படின்னு சொல்லி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Our God is great. நம்முடைய தேவன் பெரியவர். You never think that when the problem will come. நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் அப்படி யோசித்திருக்க மாட்டீங்க. When the life will go in the right way, உங்க வாழ்க்கை சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது the enemy will not be happy. உங்க எதிரி சந்தோஷமா இருக்க மாட்டான். So be careful. எனவே
நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். Be ready. நீங்க ஆயத்தமாயிருங்க. Because when the enemy plan against you anything, எப்பொழுது இந்த எதிரி உங்களுக்கு விரோதமாய் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறானோ, he had a jealous about you. அவனுக்கு உங்க மேல ரொம்ப பொறாமை. உங்க மேலதாம்மா. I don't know how many of you have jealous upon your neighbors, your family members. எனக்கு தெரியாது நீங்க உங்க இல்ல எத்தனை பேர் உங்க குடும்பத்துல மற்றவங்க மேல பக்கத்து வீட்டுக்காரங்க மேல எல்லாம் பொறாமையா இருக்கீங்க. நீ I don't know how many of you have jealous upon your another believers. உங்க இல்ல எத்தனை பேர் உங்க கூட இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகள் மேல பொறாமைப்பட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது. This characteristic belongs to Satan. இந்த பேக்கேஜ், இந்த பட்டுவாடா இருக்கு பாத்தீங்களா, இது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. This is not a believer character. இது விசுவாசிக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் குணம் இல்ல. This is the character of Lucifer. இந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, லூசிபர் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. One day Job was living his wonderful life. ஒரு நாள் யோபு மிகவும் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 10 children. அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. A holy man. அவர் ஒரு பரிசுத்தமான தேவ மனிதன். A prayerful man. அவர் ஜெபிக்கிற மனிதன். A righteous man. நீதிமான். But Lucifer had a jealous upon him. ஆனா பாருங்க, இந்த லூசிபருக்கு கண்டாலே பிடிக்காது. He want to make problem with him. இப்படிப்பட்ட ஆளை கண்டாதான் அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. Amen. He don't like the believers. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கூட்டாளி தானே அப்படி நினைக்கீங்களோ? அல்லேலூயா. He don't like the believers. அவன் விசுவாசிகளை விரும்புகிறது இல்லை. He don't like righteous people. அவன் நீதிமான்களை விரும்புகிறது இல்லை. He don't like the praying people. ஜெபிக்கிற மக்கள் அவனுக்கு பிடிக்காது. If you are not doing all these things, நீங்க இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா he won't have problem with you. அவன் உங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். No, if you don't have this character, he don't disturb you. நீங்க இதெல்லாம் செய்யாம இருந்தா அவன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். நீங்க ஜெபிக்கல, நீதிமானா இல்ல, பரிசுத்தமா இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நாள் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஒரு நாளும் நம்ம அழுப்பா, நம்ம எந்த தொல்லையும் கொடுக்க கூடாதுன்னு போயிடுவான். Hallelujah. Hallelujah. சத்தமாக So சொல்லுங்க. he planned against Job because he was not able to see his blessing. அவன் ஏன் யோபுக்கு விரோதமாய் திட்டமிட்டான் என்று சொன்னால், யோபு தேவனுக்குள்ள இருந்து அவன் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் பார்க்கிறான். He had a jealous. Why the Lord is blessing him? அவனுக்கு பொறாமை உண்டாகுது. ஏன் ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறாரு? That's why he is telling to the Lord. எனவே அவன் ஆண்டவர்ட்ட போய் நின்னு பேசுறான். Because you have blessed him, that's why he is giving glory, he is giving thanks to you. அவன் ஆண்டவரே நீர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கனால அவன் உமக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். If you take your hand upon him, நீர் உமது கரத்தை அவன் மேல இருந்து எடுத்து விட்டால், then you can see who is he. அதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றாங்கத பாரு. Dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, our Father is a great, நம்முடைய தகப்பன் is a great. மகா பெரிய தெய்வம். He won't leave his children. அவர் அவருடைய பிள்ளைகள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். If the enemy, the Satan close one door, சாத்தான் ஒரு கதவை அடைத்தால், the Lord will use this Satan to open 7 doors for you. அந்த சாத்தானை பயன்படுத்தி ஆண்டவர் உனக்கு 7 வாசல்களை திறந்து வைப்பார். Hallelujah. But we are not allowing one Satan to close our door. The problem is ours. We are not allowing Satan to close our one door. நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சாத்தான் வந்து நமக்கு ஒரு கதவை அடைச்சிட கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். Oh, please help me. Just not close my door. ஆண்டவரே, இந்த சாத்தான் கதவை அடைக்க வர அவனை விடக்கூடாது. But you don't know that if he close one door, ஆனா உனக்கு தெரியுமா, அவன் உனக்கு ஒரு கதவை அடைச்சா 7 is going to open. அவனை வச்ச 7 கதவை அவர் திறப்பாரு. Hallelujah. நீ தான் அடைக்கவே விட மாட்டேங்கியே. Because our Father will not leave us, won't forsake us. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். He won't put us same. He won't put us same. அவர் அதே காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்றாரு. No, that same, not same. மாறாதவர். காப்பாற்று. ये बेचती ना हमें शर्मिंदा नहीं होने देगा, शर्मिंदा. நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். Hallelujah. Hallelujah. We are his children. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். He know what is the plan of enemies. அவருக்கு தெரியும் நம்ம எதிரி என்ன திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி.
He know that what the Satan has in his mind against Job. இந்த சாத்தானுடைய மண்டையில யோபுக்கு விரோதமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது அப்பாக்கு தெரியாமையா இருக்கும். He said, okay, do what you want to do. அப்படியா, நீ என்ன செய்யணுமோ செய். Because God want to bless Abraham with Job with double blessing, double fold. அந்த சாத்தானை பயன்படுத்தியே, அவனுடைய திட்டத்தை பயன்படுத்தியே யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் சித்தம் கொண்டார். Hallelujah. Hallelujah. When you go through the temptation and the difficulties, எப்பொழுது நீங்கள் சோதனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து போகிறீர்களோ, believe that something good is going to happen. நீங்க விசுவாசிங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. Hallelujah. ஆமென். Josaphat knows what is going to happen in his life. நீங்க ஆண்டவர் இது ஏன் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லாதீங்க. That when this king came against the Josaphat, இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலை வந்தது. so he got a fear in his life. எனவே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. We also face the same problem. நம்மளும் அப்படிதான், ஏதாவது பிரச்சனை மத்தியில வந்த உடனே நமக்கு பயம் வந்துரும். I also had a fear. எனக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு. But that day I was very happy. That is a different story. ஏன்னா அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா அது எனக்கு வித்தியாசமாக ஆண்டவர் மாற்றினார். Satan thought that when this church is going to close today, சாத்தான் திட்டமிட்டா இன்றைக்கு ஆராதனையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி, these people came outside to stop the service. இந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆலயத்துக்கு முன்பாக கூடி வந்து நின்று ஆராதனை நிறுத்த திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். But they are unable. ஆனால் அவர்களால் முடியவில்லை. Hallelujah. Hallelujah. They were not able to touch the door. They are not able to touch the door. அவர்களால் ஆலயத்தின் கதவை மூட முடியாது. No, these people, they are not able to touch the door. அவங்க இந்த கதவை தொட கூட முடியாது. They were standing outside. வெளியில நின்னுட்டு இருக்காங்க. Sun shine from 9:30 to 2 o'clock they were standing outside. உங்களுக்கு தெரியுமா, 9:30க்கு ஆராதனை டைம்ல இருந்து 2 மணிக்கு முடிகிறது வரைக்கும் அவங்க சர்ச்சில் கதவை பூட்டி வச்சுட்டு தான் ஆராதனை நடத்துறாங்க. நம்ம திறந்து வச்சுக்கிறனால தான் அப்பப்ப சிலர் உலா வரும். அதான் அவங்க கொண்டி போட்டு பூட்டி வைக்கல, ஆராதிக்க வர்றதா இருந்தா உள்ள வரலாம், ஆனா அடைச்சு வச்சிருக்கிறாங்க. So then unable to open the door. ஆனா அந்த கதவை கூட, கொண்டி போடாத கதவை கூட அவனால திறக்க முடியல. எப்படி இருக்கு? கை தட்டுங்க பாப்போம். They plan to beat me, to kill me. அவர்கள் என்னை அடிக்கவும் கொல்லவும் திட்டமிட்டு வந்தார்கள். Unable to touch me. ஆனா அவங்களால பூட்டாம இருக்க கதவை கூட தொட முடியலங்க. கை தட்டுங்க பாப்போம். They unable to touch me. அவரை தொடது ரெண்டாவது, பூட்டாம இருக்க கதவே தொட முடியல, அப்புறம் அவரை தொட முடியுமா? They took me to the police station to put a false case upon me. அவர்கள் பொய் கேஸ் போட்டு என்னை ஜெயில்ல போட வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. Nothing happened. ஒண்ணுமே நடக்கல. They threatened me. They told you that there's SHO about this area. He said, vacate the house within one day. அவர்கள் என்னை ஒரே நாள்ல இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினார்கள். I said no, I am not going to go. ஆனா நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. Still I am in Haridwar. இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறேன். Before we were worshiping in a small house, a small room. உங்களுக்கு தெரியுமா, நாங்க எங்க வீட்ல ஒரு சின்ன ரூம்ல தான் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். Pastor have seen that house. நான் அங்க போயிருக்கிறேன். But do you know how today where I am worshiping the Lord? ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? After that service, that we vacated this church from there. We did not vacate the house, but next Sunday we did not worship in that same church. நாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகல. ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா? We did not conduct a service in that place. நாங்க அந்த இடத்துல ஆராதனை நடத்தல. We had a 100 years old church in our city. ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு பெரிய தேவாலயம் எங்கள் பட்டணத்தில் இருந்தது. Mainline church. மெயின்லைன் சர்ச்னு சொல்லுவாங்க. So that the Lord spoke to that pastor. அந்த ஆலயத்தில் உள்ள அதை நடத்திட்டு இருக்க பாஸ்டர் ஆண்டவர் பேசினாரு. Give this church to Pastor Manoj for second service. இந்த சர்ச்சை ஆராதனை நடத்துவதற்காக பாஸ்டர் மனோஜுக்கு கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. Before we were in a small house. நாங்க சின்ன வீட்டுக்குள்ள இருந்து ஆராதிச்சிட்டு இருந்தோம். Every Sunday with fear we used to conduct the service. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடத்த பயந்து ஆராதிச்சிட்டு இருந்தோம். Many times we won't clap the house. நாங்க நிறைய நேரம் வீட்டுக்குள்ள இருந்து கை தட்டி கூட பாட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. But after the problem comes, ஆனால் எப்பொழுது இந்த பிரச்சனை வந்ததோ,
we are worshiping the Lord bigger than this church. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஆராதிப்பதற்கு அதை விட பல மடங்கு பெரிய ஒரு ஆலயத்தையே திறந்து கொடுத்தார். கை தட்டுங்க. ஆமென். ஹalleluya. ஜோரா. Hallelujah. So you should not say that I don't want to have the problems. நாம் இந்த You should not say that I don't want to have a problem. நாம ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. If you have problem, believe that double portion is coming. நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா இரட்டிப்பான ஆசீர்வாதம் வருகிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I love to have problem. I love to have problem. நான் பிரச்சனைகளை நேசிக்கிறேன். I love to have. I want to have. No problem. எனக்கு பிரச்சனை வேணும், போராட்டம் வேணும், வரட்டும். By the grace of God, every day I am facing that. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். And every day, I told you, I am getting a lot of blessing from the Lord. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்திலிருந்து अनेक ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். Hallelujah. 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 Dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, when the fear comes, பயம் வருகிற பொழுது, when the enemy try to destroy you and your life and your business, whatever may be, சத்துரு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்களுக்குரிய காரியங்களையும் அவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து வரும்போது, he might have used many different ideas against you. அவன் உங்களுக்கு விரோதமாய் अनेक பிரச்சனைகள், अनेक காரியங்களை, अनेक திட்டங்களை வகுக்கிறான். My dear people of God, when you go through all kind of problems, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து போகிற போது, we used to find some people to whom we can get help. We used to find a people who can help us. நாம் अनेक மனிதர்களை தேடுகிறோம், யார் நமக்கு உதவி செய்வார். Jehoshaphat king did not do that. இந்த யோசபாத் ராஜா அப்படி செய்யல. He announced in the verse 3, he done one wonderful thing. அவன் ஒரு அருமையான ராஜா, அவனுக்கு தெரியும். He did not told anybody, he did not call anybody. அவன் யார்கிட்டயும் போய் சொல்லல, யாரையும் உதவிக்கு கூப்பிடல. He stood in the house of the Lord. அவன் தேவனுடைய வீட்டிலே வந்து நின்றான். And he asked his people to come before him and he put a fast. He அவன் announced a fast. தேவ ஜனங்களுக்கு சொன்னா, நாம் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் என்று சொல்லி. And he started to pray and proclaiming the name of the Lord. அவன் இந்த பிரச்சனைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். My dear people of God, when no one is with you, not to help you, the Lord is there. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த உலகத்துல உதவி செய்ய யாரும் இல்லங்க சூழ்நிலை வருதா, அப்பொழுது கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. Hallelujah. ஹalleluya. The worldly people may leave you one day. Worldly people can leave you one day. இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் அவங்களால ஒரு நாள் தான் அது முடியும். They can leave you one day. அவர்கள் ஒரு நாள் தான் வாழ முடியும். Your family member can leave you one day. அவங்க குடும்பத்தின் அவர்கள் ஒரே நாள் தான் வாழ முடியும். உங்க குடும்பத்தின் நபர்கள், உங்க சொந்த பந்தங்கள், அவங்க ஒரு நாள் உங்களை கைவிடுவாங்க. Anybody can leave you. யாரா இருந்தாலும் ஒரு நாள் உங்களை கைவிட்டுருவாங்க. But the Lord will not leave us. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். His name is Emmanuel. Because his name is Emmanuel. அவருடைய நாமம் இம்மானுவேல். He is with us always. அவர் எப்போது நம்ம கூடவே இருக்கிறார். Hallelujah. 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 So dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, last year that there was a big fire in the Australia. கடந்த வருஷத்திலே ஆஸ்திரேலியா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. So all the world, they prayed for them. முழு உலகமும் அதற்காக ஜெபித்தார்கள். And suddenly, that was the no time of rain. அது மழைக்காலம் அல்ல. When the people of God started to pray, தேவனுடைய ஜனங்கள் அதற்காக ஜெபிக்க தொடங்கினார்கள். even that Australia government cannot do anything. அந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினாலே அங்க எதையும் செய்ய முடியல. Even the whole world can come together, they cannot do anything. The whole முழு world. உலகமும் சேர்ந்தும் ஆஸ்திரேலியால ஏற்பட்ட அந்த பயங்கரமான காட்டுத்தீயை அணைப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. But when the people of God started to pray, ஆனால் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். suddenly that rain started. திடீரென்று பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பித்தது. All the fire was stopped. அந்த எல்லாத்தையும் அணைக்கும்படியாக ஆண்டவர் நல்ல மழையை கட்டளையிட்டார். My dear people of God,
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, Our prayer destroy our problems. நம்முடைய ஜெபம் நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை அழிக்க வல்லது. And our praise and worship நம்முடைய துதி ஆராதனை will destroy the plan of enemy. சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் அழிக்க வல்லதா இருக்கிறது. If you have problem in your life, நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்சீங்கன்னா, you pray, that is going to be finished. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது அப்படியே முடிஞ்சிரும். If it is the plan of enemy, நீங்க சாத்தானுடைய திட்டத்தை அழிச்சிருவீங்க. no, if it is the plan of enemy, சாத்தானுடைய திட்டமா இருந்தால் you praise and worship the Lord, நீங்க ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, then all his plan will be அந்த destroyed. சாத்தானுடைய திட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். Hallelujah. கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Both have to go together. Praise and prayer have to go together. Praise and prayer. ஜெபமும் துதியும் ரெண்டும் ஒரே லைன்ல வருது. Hallelujah. Hallelujah. Because you are going to do both things. You are going to destroy the problem, and at the same time you are going to destroy the plan of enemy. நீங்க ஜெபமும் ஸ்தோத்திரமும் உங்க போராட்டங்களை அழிக்க வல்லது, அதே நேரத்தில் அது சாத்தானுடைய திட்டங்களை அழிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Your prayer can destroy the plan of enemy, your problems. உங்களுடைய ஜெபம் சாத்தானுடைய உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அழித்து விடும். Only if you want to fight with the Satan, you have to praise and worship. You no need to pray. நீங்க சாத்தானோட சண்டை போடணுமா, நீங்க ஜெபிக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கிருங்க. He will do that. அவர் பார்த்துடுவார். We cannot fight with him. நம்மளால எதிரியோட போராட He is முடியாது. not our enemy. நாம் நம்முடைய எதிரியோடு போராட முடியாது. He is not our enemy. He is God's enemy. அவன் நம்முடைய எதிரி இல்ல, அவன் கர்த்தருடைய எதிரி. The Lord says the battle is belongs to me. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. Hallelujah. Hallelujah. So many believers, they are trying to fight with the Satan. That is இன்னைக்கு big mistake. அநேக விசுவாசிகள் அந்த சாத்தான் கூட அவங்களே போய் நின்னு போராடிட்டு இருக்காங்க. We cannot do that. ஆண்டவர் சொல்லுங்க, அது நம்மளால முடியாது. We no need to do that. அது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. The Lord has given a wonderful work to do. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல யுத்த ஆயுதத்தை தந்திருக்கிறார். We have given wonderful work. அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். வேலையை தந்திருக்கிறார். அருமையான ஒரு வேலையை தந்திருக்கிறார். To worship him. என்ன வேலை தெரியுமா? அவரை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கிருங்க, அவரை ஆராதிங்க. When you stand before him, against him, நீங்க நிக்கும்போது உங்க கூட கர்த்தர் நிப்பார். no, when you stand against the enemy, நீங்க சாத்தானுக்கு எதிராக நிற்கிற போது only go and stand, no need to fight. நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, போய் நின்னா போதும். Only just go and stand. நீங்க நின்னா போதும், He will flee away. எதிரி கதை முடிஞ்சி. He will flee away. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். Hallelujah. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார்த்து கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. So Jehoshaphat had done the same thing. இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில அதேதான் நடந்துச்சு. He called his people. He's called all his people. அவன் எல்லா தேவ ஜனங்களை கூப்பிட்டான். And all the people, children and elder, all the people. அங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் வர சொன்னா, come and take fast and worship the Lord. எல்லாரும் வந்து உபவாசம் போட்டு கர்த்தரை ஆராதிப்போம் என்று ஆராதிக்க தொடங்கினார்கள். And God has done great work. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்ய தொடங்கினார். I'm going to finish. நான் முடிக்க போகிறேன். But before one thing I want to tell. ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This story is very big story. இந்த சம்பவம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். But this king has done great thing. ஆனா இந்த ராஜா ஒரு சூப்பரான ராஜா. No one has done a work what he has done. No one has done this work what this king has done. இந்த ராஜாவை போல வேற எந்த ராஜாவும் செய்யல. He has done wonderful work. அவன் ஒரு அருமையான வேலையை செய்தான். When the people and the king and the army will go to the fight with another king, மக்கள்லாம் என்னன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட யுத்தத்துக்கு போகிறதா இருந்தால் they will select all the very good soldier. அவங்க என்னன்னா யுத்தத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் நல்ல பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள்னு பார்த்து அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. And they will put them in the front. அவங்கள தான் என்ன செய்வாங்கன்னா யுத்தத்துக்கு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. So this king has done something different. ஆனா இந்த ராஜா ஒரு வித்தியாசமான காரியத்தை செஞ்சான். One country, small country, Yehuda. அவன் ஆட்சி பண்ணின யூதா தேசம் ஒரு சின்ன தேசம். And against him there were 4-5 countries. அவனுக்கு எதிராக अनेक தேசங்கள் கூடி வந்தது. So he know that we are not going to fight with them. We cannot fight with them. இவனுக்கு தெரியும் என்னால அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாது. But he know what the Lord can do.
ஆனா இவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று. So he choose all the good soldiers. எனவே அவன் நல்ல நல்ல படை வீரர்களை செலக்ட் பண்ணா. And after that, அதற்கு பின்பு before this soldier, இந்த படை வீரர்களுக்கு முன்பாக he choose the wonderful worship leaders. அவன் என்ன பண்ணா தெரியுமா? நல்ல ஆராதிக்க கூடிய ஆட்களை முன்னால கூப்பிட்டு விட்டான். நம்ம கூப்பிட்டு விடுவோம்ல அதே மாதிரி. Hallelujah. Hallelujah. When the Lord said go and அவன் சொன்னா நீங்க முன்னால போங்க, ஆயுதம் தரித்திருக்கிறவங்களுக்கு முன்னால போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You don't need to fight. சண்டை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. Then they went, the people are worship and going to go and fight with the அவர்கள் அந்த யுத்த களத்திற்கு கடந்து போகும்போது ஆயுதம் தரித்திருக்கிறவர்களுக்கு முன்பாக ஆராதனை வீரர்கள் கைதட்டி பாட்டு பாடிட்டே போனாங்க. When they were going, the Lord has done great things. அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்து விட்டார். Because Lord already said you no need to fight. அதனால தான் சொல்றேன், நீங்கள் சண்டை போட வேண்டிய யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. The battle belongs to me. இந்த யுத்தம் கர்த்தருடையது. But until you won't go, the Lord will not do. ஆனா நீங்க போய் நிக்காம துதிக்காம ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். Hallelujah. Hallelujah. This is the problem. That's why the Lord says you take one step, I will take 10 steps. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் உனக்காக 10 அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு நல்ல நம்பிக்கை, கை தட்டுங்க பாப்போம். உனக்கு நம்பிக்கை நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணும் அசையாம குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய முடியும்? Just take one step of நீ faith. ஒரு ஸ்டெப் எடுத்து வை. You go and stand before them. நீ அந்த சத்துருவுக்கு முன்னால கர்த்தருடைய நாமத்தினால போய் நில்லு. Then the Lord will do great things. ஆண்டவர் அங்கே பெரிய காரியம் உனக்காய் செய்வார். Hallelujah. Hallelujah. My dear people of God, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, all your tension, உங்களுடைய எல்லா your tension, whatever tension you have, டென்ஷன் புரியும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் வச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? all of your problems, உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் put before the Lord. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்னால வைங்க. He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு தான் வாங்குங்க. He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். Even that your family members may not know about your problem. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூட உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கலாம். Even your relatives may not know your problem. உங்க சொந்த பந்தங்களுக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம Your இருக்கலாம். friends may not know your உங்க problem. நண்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கலாம். The problem which you cannot tell to anybody, ஆனா உங்க பிரச்சனை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. no, which you cannot tell to anybody, நீங்க யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. He knows everything. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Hallelujah. He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Because whatever the plan, the Satan plan against you and me, அவருக்கு தெரியும் உங்களுக்கு விரோதமா சாத்தான் எப்படி எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் திட்டமிடுவான் என்று சொல்லி. whatever he may plan, அவன் எப்படி எல்லாம் திட்டமிட்டாலும் word of God says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, the weapon which found against you shall not be prosper. The weapon found against you shall not be prosper. இந்த ஆயுதம், யுத்த ஆயுதம், ஆயுதம், வெப்பன் மீன்ஸ் The weapon which is found against you shall not be prosper. இந்த யுத்த ஆயுதங்களால ஜெயம் எடுக்க முடியாது இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். The weapon which is found against you will not be prosper. உனக்கு விரோதமாய் சத்துரு எப்படிப்பட்ட ஆயுதத்தை எழுப்பினாலும் அது வாய்க்காது. Because the Lord is with us always. ஏனென்றால் ஆண்டவர் எப்போது நம்ம கூடவே இருக்கிறார். Hallelujah. 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 My dear people of God, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, God is good. ஆண்டவர் நல்லவர். Amen. எப்போது நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லலாமே. வா, I am very happy today. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நானும் தான். Because I have seen what the Lord has done. ஆனா நான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். I am very happy to see this church. நான் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். And I want to say a testimony and I want to finish. நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க போகிறேன். Apollo? No problem. When I came here in 2013, நான் 2013ஆம் ஆண்டுக்கு வந்தபோது we were worshiping there in that shed. அந்த சின்ன ஷெட்ல ஆராதனை நடந்து கொண்டிருந்தது.
And my wife was conducting service there in Hyderabad at that time. என்னுடைய மனைவி ஹரித்துவாரிலே என்னுடைய சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள். When I entered to the church and pastor was leading the worship, நான் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்த போது பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாங்க. and the same like how I prayed today, I went and I just knelt down and I started to pray. நான் எப்படி இன்றைக்கு இந்த ஆலயத்துல முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ அதே போல அன்றைக்கு நான் ஜெபிக்க தொடங்கினேன். The Lord told me, ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். the money which you have, உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, that's for the church. அது உன்னுடைய ஆலயத்துக்காக வைத்திருக்கிறாய், Give that money to this church. அந்த பணத்தை எடுத்து இந்த சர்ச்சுக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு. Do you know what was going on in my mind? உங்களுக்கு தெரியுமா என் மண்டையில என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி? That I did not told that day. நான் அதை அன்னைக்கு சொன்னேன். No, I did not told that day. அன்னைக்கு சொல்லல, அன்னைக்கு அதை சொல்லல. You know, I was looking alliance for my younger sister that time. அந்த நேரத்துல என்னுடைய இளைய தங்கச்சிக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தேன். And I had that money with me. அந்த பணம் என் கையில இருந்துச்சு. I was thinking, so I will use this money for that marriage. அந்த பணத்தை என் தங்கச்சியுடைய திருமணத்துக்கு பயன்படுத்தலாமான்னு ஒரு யோசனை எனக்கு And இருந்துச்சு. after that I will put little into that church account. அதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய சர்ச் அக்கவுண்ட்ல நான் அதை போட்டு வச்சிருந்தேன். No, I will return that money to the church account. அந்த பணத்தை உங்களுக்கு யூஸ் தெரியுமா? பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த பணத்தை தங்கச்சியுடைய திருமணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சர்ச் அக்கவுண்ட்ல வச்சிருவேன்னு நினைச்சேன். Because I cannot use God's money. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பணத்தை யூஸ் பண்ண மாட்டேன். That is belongs to God. I can borrow from him. அது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எனக்கு தருகிறார். No, I can கடன் வாங்கி ஆண்டவர்ட்ட நான் கொடுத்துவேன். நான் என்ன நினைச்சேன்னா இது கர்த்தருடைய பணம், ஆலயத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதை எடுத்து நம்ம கடனா வாங்கி செலவு பண்ணிட்டு திரும்ப வச்சிரலாம்னு நான் நினைச்சேன். Because I didn't have money to spend for my sister marriage. ஏன்னா என்னுடைய தங்கச்சியுடைய திருமணத்துக்கு என்கிட்ட வேற பணம் கிடையாது. But when the Lord spoke to me, ஆனால் அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். you give this money. நீ அந்த பணத்தை இந்த சர்ச்சுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு. That time I didn't have time to call to my wife and speak with her. அப்போ என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி அவட்ட பேசலாமான்னு நினைச்சேன். No, didn't have time because she was busy in the church there. ஆனா முடியாது. ஏன்னா அவங்க ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. மனைவிட்ட பெர்மிஷன் கேட்க முடியாது. That is not permission, just consult. ஆலோசனை பண்ண பெர்மிஷன்ல இல்ல, ஆலோசனை பண்ண கூட வாய்ப்பு இல்ல. Then I thank God that he has given me that heart to obey him. ஆனா ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனதை ஆண்டவர் எனக்கு தந்தார். So I gave that, I promised, and you know everything. அது உங்களுக்கு தெரியும், நான் அதை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி நான் வாக்கு பண்ணினேன். Then I given after that. அதை நான் அதன் பின்பு கொடுத்தேன். And 2014, 2014 வருஷம் then one alliance came for my sister. என் தங்கச்சிக்கு ஒரு வரன் வந்தது. A pastor, wonderful man of God from Himachal. அருமையான தேவ மனிதனை இமாச்சல பிரதேசத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்தார். And that marriage the plan was going very successfully. அந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக முடிந்தது. But no money in my hand. ஆனா என் கையில பணமே கிடையாது. Hallelujah. அல்லேலூயா. No single rupees. ஒரு ரூபாய் கூட கிடையாது. My brother Anuj is there, the cooking. இங்க என்னுடைய சகோதரன் அனுஜி சமையல் பண்ணி கொண்டிருக்கிறாரு. I didn't have a father that time. My father was passed away before that. அதற்கு முன்பாகவே என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். I am an elder brother in family. நான் தான் எங்க குடும்பத்துல முதல் பையன். அவங்க வீட்ல மொத்தம் 10 பேர். So my younger brother, he is not with us, so he is living another life. இன்னொரு இளைய சகோதரன் உண்டு, Elder than Anuj. இவரை விட மூத்தவர். இவருக்கு அடுத்த ஒரு சகோதரன் உண்டு. இந்த 10 பேர் உள்ள பெரிய குடும்பத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? எஸ்கேப் ஆயிட்டார். All the responsibilities upon me and Anuj. எனவே எல்லா காரியமும் என் மேலயும் அனுஜ் மேலயும் வந்துச்சு. So Anuj was doing work, but I am doing only ministry. அனுஜ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆனா நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். Anuj said, okay Anna, I will give 1 lakh rupees. அனுஜ் சொல்லிட்டாரு, பரவாயில்லன்னா காரியங்களை செய்வோம், நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. But the expense of the marriage is 2.5 lakh. ஆனா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் தேவை இருந்துச்சு. And I know that the Lord is going to do something good. எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Do you know one thing? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? We had a wonderful marriage.
ஒரு அருமையான மகிமையான திருமணத்தை ஆண்டவர் நடத்தி First கொடுத்தார். marriage in the Haridwar city, a good Christian marriage, a example marriage. இந்த ஹரித்துவார் பட்டணத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான திருமணத்தை என் ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். Do you know the sofa which I gave to my sister, sofa set? உங்க என் தங்கச்சிக்கு சோஃபா செட் கொடுத்த உங்களுக்கு தெரியுமா? 40,000 rupees price. அந்த ஒரு சோஃபா செட் மட்டும் 40,000 ரூபாயா? And do you know how much I gave the money for that sofa? நான் அந்த The சோஃபாவுக்கு cost of எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? That sofa, the shop owner said, Pastor, only you can give 16,000. அந்த ஓனர் சொன்னாரு, பாஸ்டர் 40,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த சோஃபா நீங்க 16,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. The cook who was asking 20,000 for all the food to prepare, cook. சமைக்கிறதுக்கு வந்தவங்க 20,000 ரூபாய் கேட்டாங்க. He said only give 8,000 rupees. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்க 8,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க. The tent and all the things, he came 30,000 rupees. Lastly, I gave 70,000 rupees to him. 30,000 ரூபாய்க்கு மற்ற பொருட்கள் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. Tent, all the tent, you know. Tent. அந்த பந்தல் அமைக்கக்கூடிய காரியம், பந்தலுக்கு 30,000 ரூபாய். Stage and all the things. பந்தலுக்கும் ஸ்டேஜுக்கு 30,000 ரூபாய் பேசினவங்க அப்புறம் 17,000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. See, when my brother left me alone, என்னுடைய சகோதரன் என்னை விட்டுட்டு போயிட்டான். but God did not left me alone. ஆனா ஆண்டவர் என்னை விட்டுட்டு போகல, தனியா விட்டு விடவில்லை. And the great testimony is, ஒரு மகிமையான ஒரு பெரிய சாட்சி, I did not spend a single rupees for my sister marriage. ஆனா அந்த விதத்திலையும் ஒரு ரூபா கூட என் கையில இருந்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணவே இல்லை. Hallelujah. பொறாமையா இருக்கோ? Because you can see this. This is the result. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆலயத்துக்காக நான் கொடுக்கும்படி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல ஏவினார். If I might have give that money, I might have keep that money for my sister marriage. நான் அந்த பணத்தை என் தங்கச்சியுடைய திருமணத்துக்காக நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தால், I have to spend 1 more lakh rupees for my pocket. I have to arrange 1 more lakh rupees for my pocket. இன்னும் 1 லட்சம் ரூபாய் நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என் கையில இருந்து போட வேண்டி இருந்திருக்கும். ஏன்னா 2.5 லட்சத்துல 1 லட்சம் தான் அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது 50,000 கையில இருக்கு, இன்னும் 1 லட்சம் போட்டு 1 லட்சம் ரூபாய் கடன்காரனா மாறி இருக்கணும். But I gave that 50 year and God has provided 1. ஆனா அந்த 50,000 இந்த ஆலயத்துல கூரை அமைப்பதற்காக, இந்த ரூஃபுக்காக நான் கொடுத்தேன். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. My dear people of God, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, God is with us always. ஆண்டவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். So don't believe that lies of enemy. நாம் சாத்தானுடைய காரியங்களை நம்பவே, Lies, boys. சாத்தான் சொல்லக்கூடிய பொய்யை நீங்களும் நானும் நம்ப கூடாது. Should not believe him. சாத்தானை நம்பாதுங்க. He may say lot of things. அவன் நிறைய சொல்லுவான், இது இல்லைன்னா உனக்கு முடியாது, அப்படி இல்லைன்னா முடியாது, இப்படி இல்லைன்னா முடியாதுங்களா நிறைய சொல்லுவான். Even many times he will say the truth. நிறைய What is happening in your life? He may say the truth. What is happening in your life? ஏன்னா நிறைய நேரங்களில் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்கிற உண்மையை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். No, the Satan will tell you. சாத்தான் உங்களுக்கு சொல்லுவான், That is okay. இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது, இப்படி செஞ்சேன்னா இப்படிலாம் ஆயிரம்னு சொல்லுவான். We cannot do anything. ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. But our God is with us now. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. We cannot believe ourselves. நாம் நம்மை நம்ப கூடாது, நம்ம மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. Dear people of God, let us stand up. நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஜெபிக்க போகின்றோம். So I don't want to go serious way today because I am very happy. இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். So I don't want to be serious today நான் இன்னைக்கு ரொம்ப சீரியஸா இருக்க விரும்பல. because God has done great thing. ஏனென்றால் ஆண்டவர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். And I believe that he is going to do in your life also. நான் விசுவாசிக்கிறேன், இதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Let us close our eyes. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். I know my brother and sister, எனக்கு தெரியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, we are going through many kind of problems. நாம் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போகிறோம். We are facing lot of challenges. அநேக சவால்களை நாம் சந்திக்கின்றோம். We are having lot of question in our mind.
நம்முடைய சிந்தையிலே அநேக காரியங்களை நாம் யோசிக்கின்றோம். Really God is with me? உண்மையிலேயே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? Situation is not good. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. Satan has a big plan against you and me. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். And we are not able to how to come out from that problem. நம்மால் எப்படி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவது என்று யோசிக்க கூட முடியவில்லை. Jehoshaphat, when he heard that, he had a fear in his heart. யோசபாத்துக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தபோது அவன் இருதயத்திலே பயம் உண்டானது. He don't know what to do. என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. But only one thing, he stood before the Lord. ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றான். My brother and sister, என் அன்பு சகோதர சகோதரிகளே, if you are facing a problem which you cannot do anything, நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. if you are not able to do anything for your problems, உங்க பிரச்சனைகளை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. if you are not able to come out of your problem, பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று நாம் அறியாமல் இருக்கலாம். if you are going through this situation, my brother and sister, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். what of the problem may be, எப்படிப்பட்ட பிரச்சனையா it may இருக்கலாம். be a disease, அது ஒரு வியாதியா இருக்கலாம். it may be a loan, அது ஒரு கடன் பிரச்சனையா it இருக்கலாம். may be your children's not get married, உன்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியமா இருக்கலாம். it may be you don't have a house, அது உங்களுடைய ஒரு வீடு கட்ட வேண்டிய காரியமா இருக்கலாம். it may be your job or business, what it may அது be. உன்னுடைய வேலை விஷயமாகவோ உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாகவோ இருக்கலாம். But I am here today to tell you, my brother and sister, ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். when Jehoshaphat was facing this problem, யோசபாத் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த பொழுது the Lord sent his servant there. ஆண்டவருக்கு முன்பாக அவன் வந்து The நின்றான். Lord sent his one servant there, ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு தேவ மனிதனை அனுப்பினார். and he told them, அந்த ஊழியக்காரன் அவனை பார்த்து சொன்னான், do not fear, பயப்படாதே, do not fear, பயப்படாதே, the God is with you. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். Many times, brother and sister, we feel that the Lord has left me alone. அநேக நேரங்களிலே அன்பு சகோதரனே சகோதரியே நான் தனிமையில விடப்பட்டிருக்கிறேனே என்று நீ யோசிக்கின்றாய். Many times we have a question that God is with me or not. நிறைய நேரங்களில் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை நீர் தனித்து விட்டு விட்டீரே என்று ஒரு கேள்வியை கேட்கிறாய். But today I am here, came from North India to here South India. ஆனால் இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து நான் இந்த தென் இந்தியாவிலே வந்து சொல்லுகிறேன், The Lord is with you. ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். My brother and sister, the Lord is with you. என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Lord is with you. He won't leave you. He won't forsake you. ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. If the Satan has closed one door, the seven doors is going to open for you. சாத்தான் உனக்கு ஒரு கதவை அடைத்தால் அந்த சாத்தானுடைய திட்டத்தை வைத்து 7 கதவுகளை உனக்கு திறக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். The Lord is going to open a 7 door. ஆண்டவர் உனக்கு 7 கதவுகளை திறக்கிறார். The Lord is going to bless with a double portion. ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகின்றார். All your problem is going to turn into the blessing. ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகின்றார். Oh, hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Only the word that He is with you. இந்த வார்த்தை உனக்காக ஆண்டவர் தந்திருக்கின்றார். Just believe this word. The Lord is with me. இந்த வார்த்தையை விசுவாசி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is always with me. ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். Oh, thank you, Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். பயப்படாதே நீ, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகு
உன்னை விட்டு விலகிறதில்லை. ஓ, அக்கினி நடுவில் நீ நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி நடுவில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சாத்தான் உனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் அதை மாற்றி தர போகின்றார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரி அந்நிய பாஷையிலே அப்பாவுக்கு நன்றி சொல்லு. Thank you Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிமையான வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய தாசனை கொண்டு எங்களோடு பேசினீர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஷிஹாதாராபா கந்துனாபாலா. உம்முடைய வாயாய் நீர் பயன்படுத்தியதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் மகனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்கள் மத்தியிலே நீர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தினீர். என் வார்த்தை அக்கினியை போலவோ கண்மலை நோக்குகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று சொன்னீரே. அக்கினியாய் வார்த்தை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வசனம் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. ஒவ்வொருவரோடு நீர் முகமுகமாய் பேசி இருக்கிறீர். அற்புதங்கள் செய்கிறீர், அதிசயங்கள் செய்கிறீர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. பயப்படாதே, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்க மத்தியில் வசனத்தை கொடுத்த நம்முடைய தாசனையும் என் மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சபையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஆராதனையில் எங்களோடு உழைத்த ஒத்துழைத்த ஜெபித்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் உம்மாலே உண்டானது. எங்களுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே ஒன்றுமே இல்லை. எல்லாம் உடைய கிருபை அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் கூடும் என்று யோசிக்க கூட எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.